வணக்கம் அண்ட் வெல்கம் டு மோட்டிவேஷனல் அஸ்ட்ராலஜி. நான் உங்க மினி பேசிட்டு இருக்கேன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கெட்ட யோகம் ஒருத்தரோட ஜாதகத்துல இருக்குன்னா அது அப்படியே செயல்படுமா, இல்ல அது கேன்சல் ஆகிறதுக்காக விதிகளும் இருக்கா அப்படிங்கறத தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். எப்போதுமே ஒரு நல்ல யோகம் இருந்தா அது 100% ஒருத்தருக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அதற்கான விதிகள் அது பொருந்தி வந்தா மட்டும்தான் அந்த யோகம் ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆனாலும் எத்தனை பர்சன்ட் ஒர்க் ஆகுங்கிற கிளாரிட்டி கொடுக்க முடியும். அதே மாதிரிதான் ஒரு துர்யோகம், ஒரு நெகட்டிவ் யோகம் இருக்கு. அது ஒருத்தருக்கு ஒர்க் ஆகணும்னா எத்தனை பர்சன்ட் ஒர்க் ஆகும், இல்ல அது ஒர்க்கே ஆகாதா, நல்லிஃபைட் ஆயிடுச்சா, இல்ல அது பூர்ணமா ஒர்க் ஆகுற நிலைமையில இருக்காங்கிறதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம முதல்ல அந்த கிரகங்கள் எப்படி இருக்கு, அந்த அமைப்புக்கான விதிகள்ல உட்பட்டு சரியா இருக்கா, இல்லைன்னா அது கேன்சல் ஆயிடுதா. ஏன்னா மற்ற கிரகங்களின் நிலைமை இல்ல, அந்த கிரகங்களின் நிலைமை கூட 100% அந்த துர்யோகத்தோட விதியில வந்து சேராது. அப்படி இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா தன்னைத்தானே கேன்சல் பண்ணிக்கும். இல்ல மற்ற கிரகங்களின் நிலைமையினால இந்த விதி ஒர்க் ஆகாமையே போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரு துர்யோகத்தை பார்த்து பயந்துட்டு அந்த துர்யோகத்துக்கான பரிகாரத்தை நம்ம பண்ணும் போதேதான் அந்த பரிகாரம் பலிக்காம போகுது. அந்த மாதிரி ஒரு துர்யோகம், அதற்கான கேன்சலேஷன் விதிகள்ல சில விதிகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு துர்யோகம் அப்படின்னு சொல்லப்படுற கேமத்ரும யோகத்தை பத்தினதுதான். முதல்ல கேமத்ரும யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஒரு சின்னதா ஒரு ரீகேப் பார்த்துருவோம். ஏற்கனவே நம்ம இதை பத்தி நிறைய பேசியிருந்தாலும் சும்மா இப்ப பாக்குற நண்பர்களுக்காகவும் பழைய என்னோட நண்பர்களுக்காகவும் ஒரு சின்ன ஒரு குட்டி ரீகேப் மாதிரி இதை நம்ம என்ன யோகம், ஃபர்ஸ்ட் இது என்ன நெகட்டிவ் தருது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஒருத்தரோட ஜாதகத்துல சந்திரன் தனிச்சு இருக்கு அப்படின்னா, அதாவது சந்திரன் நிற்கும் கட்டமும் தனிச்சு இருக்கணும். அதற்கு முந்தைய கட்டத்திலையும் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது, பிந்தைய கட்டத்திலையும் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. இப்பேற்பட்ட அமைப்பு இருந்தா அது கேமத்ரும யோகம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நெகட்டிவ் யோகத்தை கொடுக்குது. இது நிறைய மென்டல் இல்னஸை கொடுக்கும், டிப்ரெஷன் கொடுக்கும், சைக்காட்ரிக் ப்ராப்ளம் கொடுக்கும், தூக்கமின்மையை கொடுக்கும். அதே மாதிரி நிறைய துன்பங்கள் வந்துட்டே இருக்கும். ஒரு ஒரு ஏறுமுகமே இருக்காது. என்னடா இப்பதான் ஒரு பிரச்சனை முடிச்சோம், இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மன அழுத்தமான நிலைமையிலேயே அந்த ஜாதகரை வச்சுட்டே இருக்கிற ஒரு துர்யோகம் தான் இது. சரி, இப்படி இருந்துருச்சு, உடனே இது 100% உங்களுக்கு ஒர்க் ஆயிடுமா அப்படின்னா அதுதான் தவறு. ஜோதிடம் நான் எப்போதும் சொல்ற மாதிரி அது ஒரு வழிகாட்டி. அதை நீங்க வந்து பொதுவான ஒரு ஃபார்முலால போட்டு இது இருக்கு அதனால எனக்கு நெகட்டிவ் அதனால நான் நல்லா இருக்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்கன்னா அது ரொம்ப பெரிய தவறு. அதே மாதிரி நிறைய பேரை நீங்க சொல்லி கேட்டிருப்பீங்க, நான் இந்த கிரகத்துக்கு பரிகாரம் பண்ண சொன்னாங்க, இந்த கோவில் போனேன், அந்த கோவில் போனேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஏன் நடக்கலைன்னா நீங்க தவறான புரிதல்ல அந்த பர்டிகுலர் ஒரு துர்யோகத்தை புரிஞ்சு நீங்க பரிகாரம் பண்றீங்கன்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு அந்த யோகம் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறீங்க, இல்ல யாரோ உங்களுக்கு தவறா சொல்லியிருக்காங்கிறது அர்த்தம். அப்ப இத நம்ம ஃபர்ஸ்ட் இந்த யோகம் ஓகே, இந்த அமைப்பு என்கிட்ட இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் இது எனக்கு ஒர்க் ஆகுதாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும்? அதற்கு தான் ஜோதிடத்தோட மற்ற ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது கேன்சல் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதுல சில ரூல்ஸை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதெல்லாம் பேசிக்கான ரூல்ஸ். இதெல்லாம் இருக்கு அப்படின்னாலே இந்த யோகம் உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னு தான் அர்த்தம். அதற்கு மீறியும் இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதெல்லாமும் பார்த்தப்புறம் இது இது அதெல்லாம் இல்ல, இது மட்டும்தான்ப்பா இருக்குங்கிற பட்சத்துலதான் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதற்கு மேல மற்ற கிரகங்களின் அமைப்பை பொறுத்து இது எத்தனை சதவீதம் ஒர்க் ஆகும்ங்கிற வரைக்கும் நம்ம கரெக்டா பார்த்து புரிஞ்சு பரிகாரம் பண்ணாதான் அது நடக்கும் அப்படிங்கறத நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் ரூல் என்னப்பா, இது மாதிரி இருக்கு, அச்சோ பயப்படுறேன், நான் ஃபர்ஸ்ட் போய் பேசிக்கா பார்க்கணும், எனக்கு இது கேன்சல் ஆயிடுச்சா அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மூணு எந்த ஒரு பிளானட்டோடையும் கன்ஜங்ஷன்ல இருக்கக்கூடாது. கன்ஜங்ஷன்னா சேர்க்கை. அப்ப இது வேற எந்த ஒரு கிரகத்தோடையும் சேராம இதே பாக்ஸ்ல லெட்ஸே இங்க வந்து உங்களுக்கு வந்து புதன் இருக்கு, இல்ல வேற ஏதோ கிரகம் இருக்குனாலும் இது அங்கேயே வாய்ட் ஆயிடுது, அது ஆகாது. அப்ப அந்த கேமத்ரும யோகத்தோட வீரியம் அங்க குறைஞ்சிடுது அப்படிங்கறத தான் நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரியே
ஏழாவது கட்டத்தில், அதாவது சந்திரன் இருக்கும் கட்டத்தை 1ஆம் கட்டமா எடுத்து 7வது கட்டத்தை நீங்க பார்க்கும் போதே இதுல ராகு கேதுவை தவிர வேற எந்த கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இது செயல்படாம போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அங்கேயும் இருக்கு. அதே மாதிரி இங்க இப்போ 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 சந்திரன் இருக்கிற இடம் பார்த்தாச்சு. சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து திருப்பியும் நீங்க குரு இருக்கிற இடத்த பார்க்கணும். இப்ப குரு இருக்கிற அமைப்பு சந்திரனை பாக்குற மாதிரி இருந்துருச்சு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கேமத்ரும யோகத்தோட எஃபெக்ட ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிடும். அதே மாதிரி ஒருவேளை லக்னத்துல குரு இருந்தாலும் சரி, லக்னத்தை உங்களுக்கு குரு பார்க்கிற மாதிரி இருந்தாலும் சரி, சந்திரனை தான் பார்க்கணும்னு இல்லை, லக்னத்தை குரு பார்க்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லைன்னா லக்னத்துல இருந்து 4, 7, 10 இதுல குரு இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த விதி பேசிக்கா கேன்சல் ஆயிடும் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம். அப்போ இதெல்லாம் ரொம்ப 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 இயல்பா நீங்களே செல்ஃப் அனலைசேஷனுக்கு ட்ரை பண்ணக்கூடிய வெரி சிம்பிளான ஒரு ஜோதிட குறிப்பு தான் நான் இந்த ஆடியோல கொடுத்துருக்கேன். அப்போ ஒருவேளை எனக்கு கேமத்ரோம யோகம் இருக்குப்பா, உனக்கு வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டம்தான், வாழ்நாள் ஃபுல்லா மன நிம்மதியற்ற தன்மை தான் யாராவது சொன்னாங்கன்னா உடனே நம்பாதீங்க. இந்த மாதிரி பேசிக் கால்குலேஷன்ஸை போட்டு பாருங்க. அதுவும் இல்லை மேடம் இதெல்லாமும் எனக்கு இல்லை, பட் ஸ்டில் எனக்கு சந்திரன் அப்படித்தான் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ்க்காக ஒரு சர்டிஃபைடு அஸ்ட்ராலஜரை போய் அணுகுங்க. அவங்க எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் கால்குலேட் பண்ண அப்புறம் தான் இந்த யோகம் இருக்கா இல்லையாங்கிறத சொல்ற அளவு தெளிவான ஜோதிடரா இருக்கணும். அது பண்ணிட்டும் உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா நீங்க பரிகாரம் பண்ணா அது உங்களுக்கு பலிக்கும். ஒருவேளை ஏதோ ஒரு விதியில கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப நீங்க பரிகாரம் பண்ண வேண்டிய கிரகத்தை சரியா கண்டுபிடிச்சு நீங்க பரிகாரம் பண்ணும்போதே கண்டிப்பா கர்ம வினைகளோட இம்பாக்ட குறைச்சு நல்ல வாழ்க்கையை வாழ இந்த ஜோதிடம் நம்மளுக்கு கண்டிப்பா வழிகாட்டும் அப்படிங்கறத பதிவு பண்ணிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மினி. நன்றி, வணக்கம்.